என் தங்கப்பிள்ளையே, மார்கழி கடைசி நாளில் உன் தாயானவள் உன்னிடம் பேச வேண்டும் என்று ஓடோடி வந்திருக்கின்றேன். அவசரமாக உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டிய நேரம் இது. இன்று என் பிள்ளை, இதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தாயானவள் உன்னிடத்தில் இதை சொல்ல வந்திருக்கின்றேன். உன்னுடைய வீட்டில் நான் சொல்கின்ற இந்த ஒரு பொருள் இருக்கிறதா என்று நீ சோதித்து பார்க்க வேண்டிய நேரம். அதை வைத்திருக்க வேண்டாமா அல்லது வைத்திருக்க வேண்டுமா என்பதனை சொல்லிவிடத்தான் உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன். எப்பொழுதும் உன்னோடு இருக்கும் இந்த வராகி இன்று ஒரு மாதத்தினுடைய கடைசி நாளில் உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்ல வந்திருக்கிறேன் என்றால் நிச்சயமாக அதனை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? நான் இருக்கும் இந்த பொழுதுகள் ஒவ்வொன்றிலும் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? நல்லது நடக்கக்கூடிய காலம் இது. உன் வாழ்க்கையில் சந்தோஷம் தொடர வேண்டிய காலம் இது. உன்னை சுற்றி நடக்கும் எல்லாவற்றிலும் இருந்தும் நீ உனக்கானதை பெறக்கூடிய நேரம் இது. அப்படி இருக்கும் பொழுது இந்த நேரம் இந்த வாழ்க்கையில் உனதான ஒவ்வொன்றையும் உன் வசமாக ஒப்படைக்கும் இந்த நேரம். இந்த வராகி நான் உன்னை தொடர்ந்து வரும் இந்த பொழுதுகள் உனக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. மிகப்பெரிய ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் உனக்கு நடத்த வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் வருகின்ற இந்த நேரம் உனக்கு எல்லாவற்றிலும் முன்னுரிமை கிடைக்கப்பட வேண்டும். நீ ஆசைப்படுவது போல உனக்கு எல்லா சூழ்நிலையிலும் நல்லது நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் உன் அம்மா உன் முன்னால் வந்து நிற்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த தெய்வம் உனக்கு என்ன நடத்தி கொடுக்க தயாராக இருந்திருந்தாலும் அவை அத்தனையையும் உனக்கென எப்பொழுதும் சரியாகவே நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. எந்த நேரம் நமக்கு என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பதனை எல்லாம் நினைத்து இனி ஒரு நாளும் நீ கலங்காதே. இத்தனை காலமும் இந்த வராகி உன்னுடைய நன்மைக்காகத்தான் உன்னோடு பேசிக்கொண்டிருக்கின்றேன். ஒரு பிரச்சனை, ஒரு கஷ்டம் வந்தால் கூட அது எதனால் வருகிறது என்பதனை எல்லாம் உணர்ந்து அதை உனக்கு எடுத்துச் சொல்லிவிடத்தான் நான் வந்திருக்கிறேன் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை சுற்றி வருகின்ற இந்த நேரம் உனக்கென என்ன நடக்க காத்திருக்கிறது என்பதனை நீ கட்டாயமாக புரிந்து கொள்ள வேண்டும். நீ வணங்குகின்ற இந்த தெய்வம் உன்னோடு இருக்கும் பொழுது உன்னை சுற்றி எல்லா நல்ல விஷயங்களும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. உனக்கு நடக்கும் அத்தனையிலும் நீ ஆசைப்பட்டது போல இந்த வாழ்க்கையில் எல்லாமும் உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. எப்பொழுது என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் தாண்டி உனக்கு நடக்கும் எல்லா விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தெய்வத்தினுடைய அன்பு உனக்கு நடத்தி கொடுக்கக்கூடிய பல நல்ல விஷயங்களை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. நான் இருக்கும் பொழுது உனக்கு அதிர்ஷ்டத்தை நான் நிச்சயமாக காண்பித்து கொடுப்பேன் என்பதனை நீ மறக்காதே. தேவையில்லாமலும் காரணமில்லாமலும் எதையும் யோசித்து என் குழந்தை நீ இனிமேலும் வருந்தி கொண்டிருக்க கூடாது. நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நான் முன்னிறுத்தி உனக்கு காண்பித்து கொடுக்கிறேன். அதுபோல இனி உன் வாழ்க்கையில் என்ன நடக்க காத்திருந்தாலும் அதை எல்லாவற்றையும் நான் உனக்கானதாக மாற்றிவிட முடிவு செய்திருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாது. உன்னை ஆட்டி படைக்கும் பல பிரச்சனைகள் நிச்சயமாக முடிவுக்கு வரப்போகிறது. உன்னை சுற்றி இருந்த பல துன்பங்கள் உனக்கு நல்லபடியாக நல்ல அமைதியை கொடுக்க போகிறது. அப்படி இருக்கும் பொழுது இது போன்ற ஒரு விஷயம், அதாவது நான் சொல்கின்ற இந்த ஒரு விஷயம் உன் வீட்டில் இருக்கிறது என்றால் நிச்சயமாக உனக்கு எந்த நன்மைகளும் நடந்து விடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி வரக்கூடிய எந்த விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு
உண்மைகளை தந்து விடாது என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு நல்லது நடக்கும் பொழுது இந்த விஷயம் உன் வீட்டில் இருந்து கொண்டு உனக்கு நடக்கக்கூடிய நல்லதை தடுத்து நிறுத்துகிறது என்றுதான் உன் அம்மா சொல்கின்றேன். இன்று மார்கழி மாதத்தினுடைய கடைசி நாள். நாளை தை பிறக்கக்கூடிய நாள். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்வது போலத்தான் இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகள் எல்லாமும் நடக்கப் போகின்றது. இந்த நேரம் நீ என்ன நினைத்திருந்தாலும் சரி, அவை அத்தனையிலும் இருந்தும் உனக்கான தேவைகள் எல்லாமும் நல்லதாக நடக்கும் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். உன்னை சூழ்ந்து வருகின்ற எல்லா பிரச்சனைகளிலும் இருந்தும் நீ மீண்டு வருகிறாய் என்பதனை உன்னாலேயே சில காலமாக புரிந்து கொள்ள முடிகிறதல்லவா? அப்படி இருக்கும் பொழுது உனக்கு நடக்கக்கூடிய இந்த விஷயங்கள் அத்தனையிலும் என் பிள்ளை நீ முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும். உனக்கு என்ன நடக்க காத்து கொண்டிருக்கிறது என்பதனை உணர்ந்து அதற்கு தகுந்தாற் போல உனக்குள் பல நல்ல மாற்றங்களை நீ கொண்டு வந்து கொண்டே இருக்க வேண்டும். எத்தனை முறை நான் உன்னோடு பயணிக்கிறேனோ அத்தனை முறை இந்த வாழ்க்கையில் உனக்கு நான் கொடுக்க வேண்டிய ஒவ்வொரு சந்தோஷத்தையும் தந்து கொண்டிருக்கிறேன் என்பதுதான் உண்மை. அத்தனை முறை இந்த வாழ்க்கையில் நீ வேண்டியதை எல்லாம் உனக்கு நடத்தி தருகிறேன் என்பதுதான் உண்மை. இனி என்ன நடந்திருந்தாலும் ஏது நடந்திருந்தாலும் தெய்வம் சொல்லும் வார்த்தைகளின்படி கேட்டு நடந்து கொண்டு உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எந்த நிலையிலும் விட்டுவிடாமல் நீ சந்தோஷமாக வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த வாழ்க்கையில் நீ விரும்பியது ஒவ்வொன்றும் உனக்கு கிடைக்காமல் போய்விட்டது என்று சொல்லி கலங்குகிறாய் அல்லவா? இது போன்ற பொருட்கள் உன் வீட்டில் இருக்கும் பொழுது எப்படி அங்கே நல்லது நடக்கும் என்றுதான் உன் அம்மா கேட்கின்றேன். நீ ஆசைப்பட்டது எல்லாம் எங்கே நடக்கும் என்றுதான் உன் அம்மா கேட்கின்றேன். எதையுமே அவ்வளவு சுலபமாக நாம் வெளியில் வீசி விடுவதில்லை. எந்த ஒரு பொருட்களையுமே அவ்வளவு எளிதாக நாம் வெளியில் வீசி விடுவதில்லை என்பதுதான் உண்மை. உனக்கான நேரம், உனக்கான தருணம் என்று எப்பொழுதும் இந்த வாழ்க்கையின் உனக்கான உச்சத்தை நிச்சயமாக சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. உன்னோடு அம்மாவினுடைய அன்பு உனக்கு இதையெல்லாம் சொல்லித் தருகிறது என்றால் இந்த தெய்வமாவது உனக்காக ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் பார்த்து பார்த்து செய்கிறது என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும். நடக்கும் நல்ல விஷயங்கள் அத்தனையிலும் நான் இன்று உனக்கான நம்பிக்கை கொடுத்தே தீருவேன் என்பதனை மறந்து விடாதே. எப்படிப்பட்ட நேரங்களும் இந்த வாழ்க்கையில் நமக்கு சாதகமாக மாறாமல் போயிருக்கலாம். ஆனால் சில விஷயங்கள் உனக்கு சாதகமாக மாறும் பொழுது இந்த வாழ்க்கையை நீ வாழ்ந்ததற்கான அத்தனை காரணங்களையும் நீ தெரிந்து கொள்வாய். இந்த வாழ்க்கையை நாம் வாழத்தான் வேண்டும் என்பதற்கான சூழ்நிலைகளையும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே. உன்னோடு என்றும் உடனிருக்கும் இந்த வராகி இப்பொழுது ஏன் இத்தனை மெனக்கெட்டு உன்னிடத்தில் இந்த விஷயத்தை சொல்கிறேன் என்பதனை உன்னால் புரிந்து கொள்ள முடிகிறதா? நிச்சயமாக ஒரு நாள் எல்லாமும் உனக்கு புரியும். எல்லாமும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நிச்சயமாக நீ நினைத்தது போல மாறும். அது உனக்கு நல்லதை கொடுக்கும் என்பதனையும் மறந்துவிடக்கூடாது. சில உதவிகள் தெய்வத்திடமிருந்து கிடைக்கும் பொழுது நமக்கு மிகவும் அருகில் இருக்கின்றவர்களுக்கு கிடைக்கும். அதே நேரம் அவர்கள் அதை எப்படி பயன்படுத்துகிறார்கள் என்பதனையும் உனக்கு தெளிவுபடுத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எப்பொழுதுமே மற்றவர்களினுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் எப்படி இருக்கிறது என்று பார்த்து பார்த்தே இந்த வாழ்க்கையில் உனக்கான பல நன்மைகளை நீ தொலைத்து விட்டாய். மற்றவர்கள் என்ன சொல்வார்கள், அவர்களினுடைய சிந்தனைகள் என்ன என்று நீ நினைத்து பார்த்து இந்த வாழ்க்கையின் பல விஷயங்களை நீ தொலைத்து விட்டாய் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது இதையெல்லாம் நினைத்து இனி ஒருபோதும் என் பிள்ளை நீ கலங்கக்கூடாது. நீ ஆசைப்படுவதை தெய்வத்திடம் முறையிட்டு கொண்டிருப்பாய். ஆனால் அது இன்னொருவருக்கு கிடைத்துவிடும். இப்படியாக இந்த வாழ்க்கையில்
ஒவ்வொரு விஷயங்களும் தனக்கென நாம் யோசிக்கும் பொழுது அது மற்றவர்களுக்கு கிடைக்கிறது என்பதனை நினைத்து நீ ஒருபோதும் கலங்கக்கூடாது. உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் முழுக்க முழுக்க உனக்கான நன்மைகளை என்னவென்று எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்காதே. இந்த தெய்வம் உனக்கு எல்லாவற்றிலும் தெளிவான புரிதல்களை கொடுத்து உன்னை வாழச் சொல்லும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் வரை, இந்த தெய்வம் நான் இருக்கும் வரை உனக்கு நல்லதை நான் நடத்தாமல் போவேனா? உனக்கான வெற்றியையும் மன உறுதியையும் நான் கொடுக்காமல் போவேனா? ஒவ்வொன்றிலும் நீ மீண்டு வரக்கூடிய இந்த நேரங்களை நீ ஒரு நாளும் தொலைத்து விடக்கூடாது. எந்த நேரத்திலும் உனக்கு இந்த தெய்வம் தரக்கூடிய மகிழ்ச்சியான விஷயங்களை நீ பெறாமல் சென்று விடக்கூடாது. நடக்காது என்று நீ என்ன நினைக்கிறாயோ அது எல்லாமுமே ஒரு நாள் உனக்கு நடக்கும். கிடைக்காது என்று எதற்காக நீ ஏங்குகிறாயோ அது நிச்சயமாக ஒரு நாள் உன் வசமாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. தெய்வம் ஒவ்வொன்றையும் உனக்கு சரியாகவே எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. நல்லதை நடத்த வேண்டி உனக்காக ஒவ்வொரு நிலைகளிலும் நான் துணை இருக்கும் இந்த பொழுதுகளை நீ கைவிடாமல் என்னவென்று முன்னேறி கொண்டிருந்தாயானால் உன்னை இந்த வாழ்க்கை எப்பொழுதுமே வலிமைப்படுத்தி கொண்டிருப்பதை நீ கண்கூடாக கண்டு கொள்வாய். இந்த வாழ்க்கை முன்னின்று உனக்கு ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்வதையும் நிச்சயமாக என் பிள்ளை நீ தெரிந்து கொள்வாய். என்ன நடந்திருந்தாலும் இந்த வராகி உடனிருக்கும் இந்த நேரங்கள் முழுக்க முழுக்க உன் வெற்றியை உனக்கு உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதனை மறக்காது. இந்த வாழ்க்கை உனக்கு எல்லா தேவைகளையும் உன் கண் முன்னால் நிறுத்தும் என்பதனையும் நீ மறக்காது. இந்த காலம் உனக்கு எந்நாளும் நீ விரும்பியதை உனக்கு சொல்லித்தரும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஆசைப்பட்ட விஷயங்கள் அத்தனையிலும் நாம் நிச்சயமாக மீண்டு வருவோம் என்பதனை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். காரணமில்லாமலும் தெளிவில்லாமலும் இனிமேலும் எதையும் நினைத்து கொண்டும் வருந்தி கொண்டிருக்காமலும் நீ நல்லபடியாக உன்னுடைய எதிர்காலத்தை வகுக்க வேண்டும். சுற்றியிருந்து நமக்கு என்னவெல்லாம் கிடைக்கவில்லையோ அதற்காகவெல்லாம் பதறாமல் இனி உன்னை தொடரும் நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் நீ உனக்கான ஒவ்வொரு நன்மைகளையும் பெற்று மீண்டு வருவதை நீ எப்பொழுதும் புரிந்து கொள்ள வேண்டும். நடக்கும் நன்மைகளை உணர்ந்து கொள்ள வேண்டும். காரணத்தோடு உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றிலும் இந்த வராகி துணை இருப்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். சில நன்மைகளை உனக்கு கொடுக்கும் நேரம் அதையெல்லாமும் நீ பெற்றுக்கொள்ள முடியாமல் திணறுகிறாய் என்றால் அந்த இடத்தில் ஏதோ ஒரு தவறு இருக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அந்த இடத்தில் ஏதோ ஒரு தவறு உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அதற்காகத்தான் நான் மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வருகின்றேன். உன்னை சுற்றி நடக்கும் நல்ல விஷயங்களை நீ உணர முடியாமல் தவித்து விடுகின்றாய். உன்னை தேடி வரக்கூடிய ஒவ்வொரு ஆச்சரியங்களையும் நீ புரிந்து கொள்ள முடியாமல் விட்டு விடுகின்றாய். இதையெல்லாமும் தெரிந்து புரிந்து நீ நல்லபடியாக இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதனை மறக்காதே. எந்த நேரமும் உன்னோடு உறுதுணையாக நின்று உனக்காக நான் எதையெல்லாம் சொல்லிக் கொடுக்கிறேனோ அதையெல்லாம் என் பிள்ளை எப்பொழுதும் நீ கவனமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. யாரும் உன்னை அவ்வளவு எளிதில் எந்த இடத்திலும் காயப்படுத்திவிட முடியாது. யாராலும் உன்னை அவ்வளவு சுலபமாகவெல்லாம் வேதனைப்படுத்திவிட முடியாது. அப்படி இருக்கும் பொழுது உன்னை தேடி வரக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் நீ ஒன்றன் பின் ஒன்றாக சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி வந்து நான் உனக்கு கொடுக்கும் எல்லா தருணங்களையும் நீ ஒன்றன் பின் ஒன்றாக மீட்டெடுத்து புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. காரணமில்லாமல் நான் உன்னை தேடி வரவும் இல்லை. தேவையில்லாது உனக்கு நான் எதையும் சொல்லிவிடவும் இல்லை. இது உன்னுடைய வாழ்க்கை என்பதனால், நீ சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதனால் நான் உனக்காக எப்பொழுதும்
நல்லதை நடத்தி கொடுக்க வருகிறேன் என்பதனை மறக்காதே. நல்ல தருணங்களை அம்மா உனக்கு சொல்லிக் கொடுக்கின்றேன். இன்று மார்கழி மாதத்தினுடைய கடைசி நாள் என்பதனை தாண்டி போகி பண்டிகையினுடைய நாள். அதாவது தை 1ஆம் தேதி எப்படி பொங்கல் திருநாள் நீ கொண்டாடுகிறாயோ, அதற்கு முந்தைய நாளான மார்கழி மாதத்தினுடைய கடைசி நாள் போகி பண்டிகையின் நாள் அல்லவா? உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற தேவையற்ற பொருட்களை எல்லாம் நீ வெளியே அனுப்பி கொண்டிருக்கின்றாய். அப்படி இருக்கும் பொழுது உன்னை தேடி வருகின்ற சில விஷயங்கள், அதாவது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு தேவையற்ற பல விஷயங்களை நீ வெளியே எடுத்து அனுப்பும் பொழுது உடைந்த பொருட்கள் ஏதும் உன் வீட்டில் இருக்கும் என்றால், அதாவது உடைந்த கண்ணாடிகள், உடைந்த மரப்பொருட்கள் என்று ஏதேனும் உடைந்து உன்னுடைய வீட்டிற்குள் அதை நீ பத்திரப்படுத்தி வைத்து கொண்டிருப்பாயானால் உடனே அதனை தூக்கி நீ வெளியே எறிந்துவிடு. என் குழந்தையே, பழைய விஷயங்கள் எல்லாமும் ஒன்றன் பின் ஒன்றாக உன்னுடைய வாழ்க்கையை விட்டு வெளியேறிக்கொண்டே இருந்து உனக்கு நல்லது நடக்க காத்து கொண்டிருக்கும் இந்த நேரம், காரணமில்லாமல் எதையும் யோசித்து கொண்டு என் பிள்ளை நீ வருந்தி கொண்டிருப்பதை விட உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களுக்காக நீ உன்னை ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டிய நேரம் வந்து விட்டது. உனக்கு நடக்கும் அதிர்ஷ்டமான விஷயங்களுக்காக நீ உன்னை தயார்படுத்தும் நேரம் வந்து விட்டது. இந்த வராகி உடனிருக்கும் இந்த பொழுது உனக்கு ஒவ்வொன்றிலும் வெற்றி கிடைக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. நல்லதை நடத்திட, வெற்றியை உனக்கு உணர்த்திட என்றும் நான் வந்து கொண்டிருப்பேன் என்பதனை நீ மறக்காதே. எந்த நேரத்திலும் உன்னை தொடரும் இந்த தாயின் அன்பு முதலில் உன் வீட்டில் இருக்கின்ற தேவையற்ற பொருட்களை தூக்கி வெளியே எரியச் சொல்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னுடைய வீட்டில் இருக்கும் தேவையற்ற விஷயங்களும் தேவையற்ற நிலைகளும் உனக்குள் மேலும் மேலும் பல கஷ்டங்களை உனக்கு தந்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. தீமையான விஷயங்கள் உள்ளே வருவதற்கு உடைந்த பொருட்கள் காரணமாக அமைகின்றது. அதே நேரம் தூசி அடைந்து நிற்கும் பொருட்களும் இது போன்ற ஒரு நிலையை உனக்கு உருவாக்கி விடுகிறது என்பதனை நீ மறந்து விடாது. எந்த நேரமும் நீ என்னவாகிறாய், ஏதுவாகிறாய் என்பதனை எல்லாம் யோசித்து கொண்டிருக்கும் இந்த பொழுதுகள் இனி உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள். உனக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் உன்னை மேன்மைப்படுத்துகிறது என்பதனை நீ புரிந்து கொள். வராகி சொல்வது போல தீமைகளை எல்லாம் வேறறுத்து நன்மைகளை எல்லாம் என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டிய காலம் இது. இனி உனக்கே உனக்கான எல்லா தேவைகளையும் அது உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கான ஒவ்வொரு விஷயங்களிலும் அது உன்னை காத்து நிற்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த காலம் உனக்கு எல்லாவற்றிற்கும் சரியான பலனை கொடுக்கும் என்பதனை உணர்ந்து கொண்டு நீ பேரதிர்ஷ்டத்தோடு இந்த வாழ்க்கையை நம்பிக்கையோடு வாழ தயாராகிவிடு. எந்த இடத்திலும் இந்த வராகி உன்னை சூழ்ந்து நின்று உன்னை காத்திடுவாள் என்பதில் உனக்குள் எந்த தயக்கமும் வேண்டாம். நடந்து முடிந்த விஷயங்களுக்காக இனி வருந்தவும் வேண்டாம். உன்னை தேடி வரும் நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் பல உண்மைகள் உனக்கு தொடர்ந்து வரும் என்பதனை நீ நிறைவாக புரிந்து கொண்டால் அது போதும். இனி எப்பொழுதுமே உனக்கு நல்ல காலம்தான், எப்பொழுதுமே உனக்கு அதிர்ஷ்டத்தின் காலம்தான் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். ஆசைப்படுவது நியாயம், அதை அடைய துடிப்பதும் நியாயம். அதற்கான முயற்சிகள் எடுத்தால் மட்டுமே அது சாத்தியம் என்பதனை மறக்கக்கூடாது. நல்லது நடந்துவிட என்றும் உனக்கு நீ விரும்பியதை கொடுத்துவிட நான் இருக்கிறேன் எனும் பொழுது நீ எந்த தருணத்தையும் எதையுமே தொலைக்கக்கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள். அம்மா சொல்வது போல பழைய விஷயங்களை எல்லாம் வேறறுத்து உனக்கான நல்ல விஷயங்களை முன்னிறுத்த தயாராகிவிடு. உன்னை எப்பொழுதும் இந்த நன்மைகள் தொடர்ந்து வரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது.
உனக்கான தேவைகள் எல்லாமும் உன்னை தொடர வருவதை நீ எந்த சூழ்நிலையிலும் விட்டுவிடக்கூடாது என்பதனையும் நீ மறந்து விடாதே. நம்பிக்கையோடு இருந்தால் உனக்கு நல்லது நடப்பது மட்டுமல்ல, இந்த வாழ்க்கையும் உனக்கான நம்பிக்கையை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். நல்லதே நடக்கட்டும் என் பிள்ளைக்கு. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.